நம்ம உலகத்துல நம்மளை சுத்தி பல அற்புதமான கட்டிடக்கலைகள், கட்டுமானங்கள் சுற்றுலா தலங்களாக இருந்து வருது. தொழில்நுட்பம் இப்ப இருக்கிற மாதிரி வளர்ச்சி அடையாத அந்த காலத்துல பண்டைய கால மனிதர்கள் எப்படி இப்பேற்பட்ட கட்டுமானங்களை கட்டினாங்கிறது இன்னும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த வீடியோல சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய தரைக்கடல் பகுதியில உள்ள சில நாடுகள்ல கட்டப்பட்ட 7 உலக அதிசயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்ம வியூவர்ஸ் ஃபுல் வீடியோவும் பாருங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. துரதிர்ஷ்டவசமா இந்த 7 அதிசயங்கள்ல காலப்போக்குல 6 அதிசயங்கள் மண்ணோடு மண்ணா போச்சு. அது இருந்ததுக்கான வரலாற்று ஆவணங்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பண்டைய கால 7 அதிசயங்கள்ல உயிர் பிழைச்சிருக்கிற ஒரே அதிசயம் ஈஜிப்ட் நாட்டுல உள்ள கிரேட் பிரமிட்ஸ் ஆஃப் கீசா. இப்போ இருக்கிற ஈஜிப்ட்ல பல பிரமிடுகள் இருந்தாலும் பிரம்மாண்டமான பிரமிடுனா அது மன்னர் கூஃபுக்காக கட்டப்பட்ட கிரேட் பிரமிட்ஸ் ஆஃப் கீசா. வரலாற்று ஆய்வுகளின்படி இந்த பிரமிட்ஸ் 2560 பிசில கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இது மூலமா கீசா பிரமிட் நம்ம உலகத்துல சுமார் 4000 வருடங்களா இருந்து வருது. இப்ப உள்ள நவீன கால கட்டுமானங்கள் வரத்துக்கு முன்னாடி சுமார் 3800 வருடங்களா மனிதனால உருவாக்கப்பட்ட உயரமான கட்டிடமா இருந்து வந்துச்சு. இப்ப வரைக்கும் வரலாற்று ஆய்வாளர்களால பிரமிட்ஸ் ஆஃப் கீசா எப்படி கட்டப்பட்டுச்சுன்னு முழுமையா ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல. சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நேரத்துல சுமார் 20,000 மக்கள் 10 வருஷத்துக்கு கண்டினியூஸா வேலை செஞ்சா மட்டும்தான் கிரேட் பிரமிட்ஸ் ஆஃப் கீசாவை கட்டி முடிச்சிருக்க முடியும்னு சொல்றாங்க. பல பேர் இது மன்னர் கூஃபுக்காக கட்டப்பட்ட கல்லறைன்னு சொன்னாலும் சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இதை மறுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, மன்னர் கூஃபுவோட உடலையோ இல்ல அவர் இருந்த பேழையோ இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சிலர் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத சில அறைகள்ல மன்னர் கூஃபுவை அடக்கம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க. நவீன கால தொழில்நுட்பமான ரேடார் டெக்னாலஜியை வச்சு பிரமிட்ஸ் ஆஃப் கீசால இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல அறைகள் இருக்குன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதனால கிரேட் பிரமிட்ஸ் ஆஃப் கீசா மன்னர் கூஃபுவோட கல்லறையா தான் கட்டப்பட்டுச்சா இல்ல வேற ஏதாச்சும் காரணங்களா கட்டப்பட்டுச்சாங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்து நம்ம பார்க்க போற அதிசயம் ஈஜிப்ட் நாட்டில் இருந்த லைட் ஹவுஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. அலெக்சாண்டரோட படையெடுப்புக்கு பின்ன அலெக்சாண்டர் மறைஞ்சதுக்கு பிறகு அலெக்சாண்டர் ஆக்கிரமிச்ச நிலங்கள் 4 சாம்ராஜ்யங்களா பிரிஞ்சுது. இந்த 4 பிரிவுகள்ல ஒண்ணுதான் டாலமிக் டைனஸ்டி. இந்த டாலமிக் டைனஸ்டி கிமு 300ல இருந்து கிபி 30 வரைக்கும் ஈஜிப்ட் நாட்டை ஆண்டாங்க. இந்த டாலமிக் டைனஸ்டியில் உள்ள முதல் மற்றும் 2ஆம் மன்னர்களால கட்டப்பட்டதுதான் லைட் ஹவுஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. இந்த கலங்கரை விளக்கத்தை 12 வருடங்களாக கட்டினாங்க. இந்த லைட் ஹவுஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா பண்டைய காலத்துல கட்டப்பட்ட முதல் கலங்கரை விளக்கமாகவும் பிற்காலத்துல வர கலங்கரை விளக்கங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள நாடுகள்லேருந்து ஈஜிப்டை நோக்கி வர கப்பல்களுக்கு இந்த லைட் ஹவுஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சு. பல நிலநடுக்கங்கள்னால இந்த லைட் ஹவுஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா வலுவிழந்து காலப்போக்கில் தரைமட்டமா ஆயிடுச்சு. பிற்காலத்துல இந்த லைட் ஹவுஸ் இருந்த இடத்துல ஒரு கோட்டை கட்டுமானம் கட்டப்பட்டது. இந்த லைட் ஹவுஸோட பல பாகங்கள் இன்னமும் கடலுக்கு அடியில மறைஞ்சு கிடக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற அதிசயம் கிரீஸ் நாட்டுல உள்ள ரோட்ஸ்ங்கிற பகுதியில கட்டப்பட்ட கொலோசஸ் ஆஃப் ரோட்ஸ். ரோட்ஸ் நகரம் பண்டைய கிரேக்க கலாச்சாரத்துல முக்கியமான ஒரு துறைமுகமாக இருந்து வந்துச்சு. கொலோசஸ் ஆஃப் ரோட்ஸ்ங்கிறது கிரேக்க புராணங்கள்ல வர சூரிய கடவுளான ஹீலியோஸ்க்கு கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிலை. ரோட்ஸ் நகரத்தை தாக்க முற்பட்ட ஒரு படையினர்கிட்டேந்து தங்களோட நகரத்தை பத்திரமா தற்காத்துக்கிட்டதுக்காகவும் தங்களோட கடவுள் ஹீலியோஸ்க்கு நன்றி தெரிவிக்கிற விதமா வெற்றி சின்னமாக கொலோசஸ் ஆஃப் ரோட்ஸ் கட்டப்பட்டுச்சு. இந்த கொலோசஸ் ஆஃப் ரோட்ஸ் சிலை அமெரிக்கால இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட உயரத்துல இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. கிமு 300களில் கட்டப்பட்ட இந்த அதிசயம் வெறும் 50 வருடங்கள் தான் நிலைச்சு நின்றுச்சு. இதுவும் காலப்போக்கில் வந்த நிலநடுக்கங்கள்னால இடிபாடுகளா மாறினுச்சு. இந்த சிலை வெண்கலத்தால கட்டப்பட்டதுனால பிற்காலத்துல வந்த மன்னர்கள் வெண்கலத்தை உருக்கி தங்களோட தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த சிலை இருந்த துறைமுகத்தோட முகத்துவாரத்துல இப்ப 2 மான்களோட சிலை வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற அதிசயமும் கிரீஸ் நாட்டுல ஒலிம்பியாங்கிற இடத்துல கட்டப்பட்ட ஸ்டாச்சு ஆஃப் ஜியஸ். கிரேக்க கலாச்சாரத்துல முதன்மை கடவுளான ஜியஸ்க்கு இந்த சிலை கட்டப்பட்டது. இந்த சிலை மரத்தால வடிவமைக்கப்பட்டு அது மேல தங்கம் மற்றும் மற்ற உலோகங்களை கொண்டு பிளேட் பண்ணியிருந்தாங்க. பிற்காலத்துல கிரேக்க நாட்டை ஆட்சி செய்த ரோமானிய மன்னர்கள் கிரேக்க கடவுளான ஜியஸை வழிபடுறத தடை செஞ்சிருந்தாங்க. இதனால அந்த கோவில் கவனிப்பார் இல்லாம பாலடைஞ்சு போனுச்சு. அடுத்தடுத்து வந்த பூகம்பம் மற்றும் தீ விபத்துனால காலத்தின் பார்வையிலிருந்து ஒரேடியா மறைஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற அதிசயம் கிரேக்க கலாச்சாரத்தால எஃபிசஸ்ங்கிற இடத்துல கட்டப்பட்டு இருந்தாலும் இப்போ உள்ள டர்க்கில இருக்கு. டெம்பிள் ஆஃப் ஆர்டிமிஸ். கிரேக்க புராணங்கள்ல வர வேட்டை கடவுளான ஆர்டிமிஸுக்காக கட்டப்பட்டதுதான் டெம்பிள் ஆஃப் ஆர்டிமிஸ். இந்த கட்டுமானம் கிரேக்க இதிகாசங்கள்ல வர அமேசான்ஸ்ங்கிற ஒரு குழுவினரால கட்டப்பட்டிருக்கலாம்னு ஒரு தியரி சொல்லுது. இந்த டெம்பிள் ஆஃப் ஆர்டிமிஸ் பல முறை பூகம்பம் மற்றும் தீ விபத்தினால சேதமடைஞ்சதாகவும் சேதமடைஞ்ச ஒவ்வொரு முறையும் திருப்பி கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. 1800களில் இந்த கோவிலோட இடிபாடு
இடிபாடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த இடிந்த பாகங்களை வச்சு ஒரே ஒரு தூணை மட்டும் மறுபடியும் கட்டமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அதிசயமும் டர்க்கி நாட்டுல உள்ள மாசோலியம் அட் ஹலிகார்னசஸ். இந்த கட்டுமானம் அந்த காலகட்டத்துல ஹலிகார்னசஸ்ங்கிற பகுதியை ஆட்சி செஞ்ச மசோலஸ்ங்கிற மன்னரோட கல்லறையாக கட்டப்பட்டுச்சு. 45 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கல்லறையில கிட்டத்தட்ட 400 சிலைகள் வடிவமைக்கப்பட்டு இருந்ததாக சில ஆவணங்கள் சொல்லுது. காலப்போக்கில் படையெடுப்புகள்னாலையும் பூகம்பத்தினாலையும் இடிபாடுகளா கடந்த அந்த கட்டடத்தை 14ஆம் நூற்றாண்டுல ஹெலிகார்னசஸ் நகரத்தை ஆக்கிரமிச்ச குரூசேட் படையினர் அங்க இடிபாடுகளா கிடந்த பாகங்களை எடுத்து ஒரு கோட்டை கட்டுமானமாக ஸ்தாபிச்சாங்க. அங்க கட்டப்பட்ட போட்ரம் கோட்டை இன்னமும் இருந்து வருது. இந்த கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்ட மசோலஸ் மற்றும் அவரோட மனைவியோட உடல் எங்க போனுச்சுன்னு யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான மதிப்பு கொண்ட பல புதையல்கள் காலப்போக்கில் திருடர்களாலையும் படையெடுப்புகளாலையும் சூறையாடப்பட்டது. அந்த கல்லறை இருந்த இடத்துல இப்ப கட்டப்பட்டு இருக்கிற போட்ரம் கேசில் அந்த கல்லறையோட பல நூறு கற்களை வச்சு கட்டப்பட்டு இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 7 உலக அதிசயங்கள்ல இதுவரைக்கும் பார்த்த 6 அதிசயங்களோட வரலாற்று ஆவணங்களும் அவை இருந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்ட இடிபாடுகளும் இருந்தாலும் கடைசியா நம்ம பார்க்க போற அதிசயத்தோட வரலாற்று சான்று மட்டும்தான் இருக்கு. அது எந்த இடத்துல கட்டப்பட்டது மற்றும் அதனோட இடிபாடுகள் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல. ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன். பண்டைய பாபிலோன் நகரம் இப்போ உள்ள ஈராக்ல இருந்துச்சு. பாபிலோன் தொங்கும் தோட்டம்ங்கிறது பல மாடிகளை கொண்ட ஒரு தோட்டம். பாபிலோனை ஆட்சி செய்த நெபுகத்நேசர் II மன்னர் தன்னோட மனைவிக்காக இந்த கார்டனை கட்டினதாக வரலாற்று ஆவணங்கள் சொல்லுது. 2ஆம் நெபுகத்நேசரோட மனைவி செழிப்பான ஒரு பகுதியிலிருந்து வந்தாங்க. பாபிலோனுக்கு வந்த பிறகு தன்னோட சொந்த ஊர்ல இருந்த செழிப்பான சோலைகளும் தோட்டங்களும் இல்லாத காரணத்தினால கவலை அடைஞ்சாங்க. இதனால அவங்க துயரத்தை போக்குறதுக்காக மன்னர் ஒரு கார்டனை உருவாக்குனதாக சில தியரி சொல்லுது. இன்னும் சில தியரிஸ் இந்த பாபிலோன் தொங்கும் தோட்டம் பாபிலோன்ல கட்டப்படல, இது ஒரு அசிரியன் மன்னரால நினைவாங்கிற ஒரு ஊர்ல கட்டப்பட்டதுன்னு சொல்லுது. வீடியோவை முழுசா பார்த்த வியூவர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பிற்காலத்துல வந்த 7 அதிசயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அதிசயம் ரொம்ப பிடிச்சிருச்சுங்கிறத கமெண்ட்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவை தெரிவிக்கிற விதமா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.